மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜீவன் போய்விட்டது அல்லது உயிர் போய்விட்டது என்று தான் நாம் எண்ணுகிறோம். அது ஒரு பகுதி சரியாக இருந்தாலும் ஜீவன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை ஒன்று உண்டு. ஒரு மனுஷன் வைத்திருக்கிற ஒரு மனுஷி இந்த உலகத்தில் உள்ள மானிடர்கள் பெற்றிருக்கிற ஜீவன் என்பது வேறு. இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ இந்த மிருக ஜந்துக்கள் அல்லது பறவைகள் மச்சங்கள் பெற்றிருக்கிற ஜீவன் என்பது வேறு. அது ஏனென்றால் அவைகளை படைத்த தெய்வம் அவர்களை அப்படியே தான் படைத்தார். ஆனால் மனுஷனை படைக்கும் பொழுது தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஜீவனுக்கு அதிகாரமாய் கொண்டவர் இந்த மிருகங்களுக்கு அவை அந்த உயிரோடு இருக்கிறது என்பதோடு அதனுடைய பகுதி முடிந்து விட்டாலும் மனுஷனுக்கோ அந்த ஜீவனுக்குரிய ஆதாரம் தெய்வத்திடம் இருக்கிறது. எனவே அவனுடைய ஜீவன் என்று சொல்வதை கவனிக்காமல் அவன் இந்த மிருகங்கள் எப்படி வயிற்றுக்கு சாப்பிடுகிறது, அது அவைகளுக்கும் திருமணம் போல் அதை வாழுகின்றது, பிள்ளைகளை பெறுகிறது, குட்டிகளை வைத்திருக்கிறது என்றெல்லாம் வாழ்ந்து முடிந்து மரித்து போய்விடுகிறது என்பதை போல் அவைகள் இருக்கிறது. அவைகளுக்கு ஒன்றும் அந்த ஜீவனை குறித்து ஒரு கடமை என்று இல்லை, பொறுப்பு என்று இல்லை. அது ஏனென்றால் அவைகளுக்கு ஜீவன் என்பது தெய்வம் நாசிலே சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்கிற அந்த ஜீவன் அவனுக்குள் இல்லை. அந்த மிருகங்களுக்கு அல்லது பட்சிகளுக்கு அல்லது மச்சங்களுக்கு இருப்பதில்லை. ஆகவே அதுபோன்ற ஒரு வாழ்க்கையிலே மானிடலாகி நாம் இருக்கும்போது ஒரு உத்தரவாதம் உண்டு. அது என்ன உத்தரவாதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜீவனுக்கு கணக்கு உண்டு. அந்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஜீவன் என்பதை அவன் விளங்கி இருக்க வேண்டும். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன் என்பது ஏதோ மிருகங்கள் மரித்தவுடனே அதை கொண்டு போட்டு விடுகிறார்கள், அதுபோல் மரித்தவுடனே அந்த உடலை கொண்டு போய் அங்கே போட்டு விடுகிறார்கள் அல்லது எரித்து விடுகிறார்கள் என்பது போல் அல்ல. ஏனென்றால் அது உடல். ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கிறதே, அந்த ஜீவன்தான் மிக முக்கியம் என்று இயேசு பெருமான் கூறினார். மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அவனுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் அந்த மிருகங்களைப் போலவே அவர்கள் தனக்காகவே வாழ்கிறார்கள். அதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய ஆஸ்தியுடையவனாக இருக்கிறான். ஏற்கனவே ஆஸ்தியுடையவனாக இருந்தாலும் இன்னமும் ஆஸ்தி வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் தன்னுடைய களஞ்சியத்தில் கொண்டு வந்து நிறைய சேர்க்கிறான். அவ்வாறு சேர்த்து விட்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, தனக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் பார்த்து, உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைத்து விட்டது, உனக்கு நீண்ட வருடங்கள் அவைகள் உதவும் என்று அவன் நீண்ட வருடங்கள் என்று சொல்வது அவனுக்கும் உதவும், அவனுடைய சந்ததிக்கும் கூட உதவும் என்று அவன் கூறி வைத்து மகிழ்ச்சியாக இருப்பதை போல் அவன் இருந்தான். அப்பொழுது தெய்வம் அவனிடத்தில் அந்த இரவு நேரத்திலே பேசினார் என்று எழுதியிருக்கிறது. என்ன அவர் பேசினார்? அவர் பேசும் பொழுது, பார், நீ ஆத்மாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருளை சேர்த்து வைத்தாய் என்று குறிப்பாக இரு என்று நீ சொன்னாய் அல்லவோ. ஆனால் பார், இந்த 20ஆம் வசனத்திலே அவர் சொன்னார். அந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மதிகேடனே, மூடனாக இருக்கிறாயே, இந்த உன் ஆத்மா உனக்கு இருக்கிற ஜீவன் உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டான். இவனோ அவன் கூறியது என்னவென்று சொன்னால், ஒன்று செய்வேன், நான் களஞ்சியத்தை சேர்த்து பெரிதாக கட்டி அது உனக்கு அநேகம் நாட்களுக்கு ஏற்றது, அங்கே அநேக வருஷங்களுக்கு ஏற்றது உண்டு என்று சொல்கிறான். அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது, மனுஷனே, இன்னும் பல வருஷங்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய், ஆனால் இன்று உன்னுடைய ஜீவன் போனால் என்று அவனிடத்திலே கேட்டார். அவ்வளோ பல ஆண்டுகள் இன்னும் வாழப்போவதைப் போலவும், பல ஆண்டுகளுக்கு இந்த தானியங்கள் எல்லாம் தன்னுடைய களஞ்சியத்திலே தன்னுடைய ஐஸ்வர்யம் போதும் என்றும் சந்ததிக்கும் போதும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் ஆண்டவரோ, தெய்வமோ, மனுஷனே, உன்னுடைய ஆத்மா இன்று ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது யாருடையதாகும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு போய் சேர முடியும்?
ஆகவே ஒன்றை அவர் கூறினார். முக்கியமான ஒரு பையன் என்னவென்று சொன்னார், அவர் அந்த 21ஆம் வசனத்திலே லுக்கா 12:21 அவர் சொன்னார், தெய்வத்திடத்திலே அவன் ஐஸ்வர்யவானாய் இராமல் என்று அவனை பார்த்து கையை விரித்து கூறினார். மனுஷனே, நீ தெய்வத்தோடு உன்னுடைய ஆத்மா இருக்கிறதே அது இறைவனுக்குரியது. அதை குறித்து என்றைக்காவது கவலை கொண்டு தெய்வத்தோடு உள்ள ஐஸ்வர்யம் என்று இருக்கிறது அதை குறித்து யோசித்து பார்த்தாயா? உன்னுடைய இறைவனுடைய தேடுகின்ற ஒரு பண்பு உலகத்திலே எல்லாரும் தேடுகிற ஒரு ஆராதனை, ஒரு வணக்கம், அல்லது ஒரு சாமி கும்பிட போயினேன் என்று சொல்வதை போல், ஜெபம் பண்ண போயினேன் என்று சொல்வதை போல் அவர்கள் செய்து கொண்டார்கள். அவ்வளோதானே அல்லாமல் நீயோ தனிப்பட்ட விதத்திலே உனக்கும் தெய்வத்திற்கும் உறவு இல்லை, உன்னுடைய ஆத்மாவிலே சும்மா கிடக்கிறது என்று அவர் கூறி, மனுஷன் இந்த திரளான ஆசையில் அவனுக்கு ஜீவன் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். எனவே அந்த வசனம் 15ஆம் வசனத்திலே சொல்கிறார், இவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவுதான் பெரிய திரண்ட ஆஸ்தி உள்ளவனாய் கோடீஸ்வரனாய் இருந்தாலும் அது அவனுக்கு உயிரோட்டம் அல்ல, அது ஜீவன் அல்ல. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று இயேசு பெருமான் கேட்டார். அந்த ஜீவன் மிக பெரிது என்று சொன்னார். எப்படி பெரிது என்று அடுத்த வசனத்திலே அவர் கூறும்பொழுது அவர் சொல்வார். 23ஆம் வசனத்திலே, ஆகாரத்தை பார்க்கலும் கூட ஜீவனும் அது மிக விசேஷத்தமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த சாப்பிடுகின்ற ஆகாரத்தை வைத்து தான் பிழைக்கிறேன் என்று உலகம் சொல்லும். அதை விட மேலானது என்னவென்றால், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஜீவன் தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டார். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுவதும் ஒன்றை குறித்து கீழேயே நோக்கி பார்த்து இந்த உடலை குறித்தும், இந்த உடையை குறித்தும், இந்த சரீரத்தை குறித்தும், தங்களுடைய ஆஸ்தியை குறித்தும், அந்தஸ்தை குறித்துமே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தெய்வமோ இதை அல்ல, ஜீவன் தரக்கூடிய தெய்வத்திடத்திலே உங்களுக்கு உறவு வேண்டும். அவரோடு நீங்கள் உறவு வைத்திருந்தால் உங்கள் ஜீவன் பிழைத்திருக்கும். அந்த ஜீவனுக்கு ஈடாக நீங்கள் எண்ணத்தை கொடுத்தாலும், உலகத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று இந்த அதிகாரத்திலே அவர் கூறுவார். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மண்ணுக்குரிய காரியங்களிலேயே நீங்கள் பார்த்து ஒன்று கவலைப்படுகிறீர்கள், ஒன்று அல்லது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று அதற்காக ஓடுகிறீர்கள், நாடுகிறீர்கள்? இதெல்லாம் விட மேலானதாய் நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் உங்களுடைய சொந்த இருப்பிடம் ஜீவன். அந்த ஜீவன் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆத்மா அதை தந்த தெய்வத்தோடு உறவு கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை மனுஷர்களாய் நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறார். அது ஏனென்றால் இறைவன் மனுஷனுக்குத்தான் தன்னுடைய ஜீவனை ஜீவ சுவாசமாய் அவனுக்கு ஊதினார். மனுஷன் மரித்த பிறகு அவன் மண்ணோடு மண்ணாயும் போவதில்லை. அவனுடைய ஆத்மா தெய்வத்து கண்டிலே போக வேண்டும். தன்னை தந்த தேவனிடத்திலே அவன் திரும்பி தெய்வத்தோடு உறவு கொண்டவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற வேண்டும். அவனும் தெய்வம் ஒன்றாகி விட்டான் என்று சொன்னால் அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டாகும். என்ன ஐஸ்வர்யம்? இறைவனோடு கொண்டிருக்கிற சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அவருடைய நல்ல பண்புகள், இறை நற்பண்புகள், இந்த தெய்வ குணங்கள், இது எல்லாம் அவனுக்கு சேர்ந்து வருகின்றபடினாலே தெய்வத்தோடு அவன் ஐஸ்வர்யனாய் மாறுகிறான். இவ்வாறு மனுஷன் தெய்வ ஆராதனை அல்லது தெய்வ வணக்கம் அல்லது தெய்வ இந்த ஆலயம் போவதல் அல்லது இந்த தேவாலயத்துக்கு போவதல், சபைக்கு போவதல் என்று இதையெல்லாம் அவன் சொல்லி கொண்டாலுமே கூட அவனுடைய ஜீவன் தெய்வத்தோடு அவன் தொடர்பு உடையதாக இல்லை என்று சொன்னால் அதனால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. தெய்வத்தோடு அவன் சேர்ந்து விட்டான் என்றால் இறைவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்கும். இந்த தானியங்களை வைத்து அது 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 அவனுக்கு ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னாரே, அதுபோல் அவன் என்னதான் இந்த பூமியில் வைத்து அனுபவித்ததை போல் வாழ்ந்தாலும் அது அவனுக்கு மகிழ்ச்சியை, நிம்மதியை தருவதில்லை. தெய்வத்திடம் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்னவென்று சொன்னால் அது பெரிய சமாதானத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், நிம்மதியை தரும். அது போட்டி, பொறாமை, வன்மம், சண்டை என்பதெல்லாம் நீக்கிவிடும், அன்பை தரும். அங்கே அன்பிலே ஒரு மாசற்ற ஒரு அந்த பகையில்லாத ஒரு வாழ்க்கையை அது தரும். சத்ருவையும் நேசிக்கக்கூடிய ஒரு நேசத்தை அது கொண்டு வந்து தரும். இதுபோன்று அற்புதமான தெய்வத்தோடு கொண்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதே, அதுதான் சொல்ல முடியாத பாக்கியம். இந்த மனுஷன் தன் ஜீவனை குறித்து அக்கறை கொண்டு இறைவன் தந்த ஜீவன் என்று அறிந்து இறைவனை நோக்கி அவன் பார்க்குறானோ, அப்பொழுது இறைவனோடு அந்த ஜீவன் சங்கமமாகி ஒன்று சேர்ந்து அவன் அதிலே ஒன்றித்து வந்தவுடன் தெய்வத்தையே அவன் அவனுடைய இருதயத்திலே சொத்துக்களாய் பொக்கிஷமாய் சேர்த்து கொண்டான். அவனுடைய களஞ்சியம் என்று சொல்வது இப்பொழுது இந்த தானியம் அல்ல, தெய்வமே அவனுடைய களஞ்சியத்தில் ஒன்றாய் மாறுகின்றபடினாலே
இறைவனுக்குரிய அனைத்துமே அவனுக்கு ஐஸ்வர்யமாய் மாறிவிடுகிறது. இது போன்ற ஒரு தொடர்பை, இது போன்ற ஒரு தெய்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உறவை கொண்டு வருவதற்கு தான் இயேசுபிரான் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷன் இந்த பூமியிலே வாழுகின்ற அல்லலுற்று வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்தார். அவன் வியாதிப்பட்டிருந்தான், அவன் கஷ்டப்பாடுகள் பட்டான், அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து அவனை விடுதலை செய்வதற்காகவே இறைவன் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்காகவே, அவனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகவே, அந்த கரைகளை போக்குவதற்காகவே தன் உயிரையே இந்த பூமியிலே அவர் தந்தார். நம்மை தெய்வத்தோடு இணைக்க வேண்டும் என்பதற்காகவே தன் உயிரை தந்தார் என்று அந்த 1 தீமோத்தேயுவிலே நாம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும், அவர் தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும், உயிர் தந்த இறைவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் நடுவே அவர் மத்தியஸ்தராக இருந்து நம்மை இணைக்க வந்தார். எப்படி அவர் இணைத்தார்? தன் உயிரையே கொடுத்து, இழந்து போன நம்முடைய உயிரை உயிர்ப்பித்து, பாவத்தை எல்லாம் மன்னித்து, உயிரோட்டத்தை கொடுத்து அவரோடு சேர்க்கும்படி வந்த மத்தியஸ்தர் நடுவே வந்து அந்த வல்லமையான கிரியை செய்தார். எனக்கு அவர் கிரியை செய்தார், என்னை இறைவனோடு சேர்த்து வைத்து விட்டார். அது எனக்கு மிகுந்த ஐஸ்வர்யமாய் மாறிவிட்டது. என் உள்ளத்திலே அப்படி ஒரு அந்த உள்ளத்திலே வெறுமையாக இருந்த முட்டாள் என்று சொன்னாரே, ஒன்றும் இல்லை என்று சொன்னாரே, அதுபோன்ற இடத்துல தெய்வம் வந்துவிட்டார். தெய்வத்தோடு உள்ள சந்தோஷம் வந்துவிட்டது, சமாதானம் வந்துவிட்டது, பரிசுத்த வாழ்க்கை வந்துவிட்டது, தெய்வ நற்பண்புகள் எல்லாம் வந்துவிட்டது. முந்தியிருந்த காம விவகாரங்கள், இல்லை முந்தியிருந்த போட்டிகள், பொறாமைகள், இந்த பாவத்திற்குரிய பயங்கரமான இந்த கெட்டுப்போன இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒளிந்து இறை பண்புகள் என் உள்ளத்திலே தொடர்புடையதாக மாறிவிட்டது. ஏனென்றால் நான் என் ஜீவனை குறித்து உணர்ந்து கொண்டேன். ஜீவன் அருமையானது என்று உணர்ந்தேன். உணவை விட ஜீவன் பெரிது என்று நான் அறிந்து கொண்டபடினாலே இந்த ஐஸ்வர்யத்திலே, ஆஸ்தியிலே ஜீவன் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டு இறைவனோடு தொடர்பு கொண்டு அந்த ஜீவனோடு நான் ஒட்டி கொண்டேன், அவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற வாழ்க்கையை தருவதற்கு தான் இயேசுபிரான் வந்தார். இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை தேடி வந்த இயேசு எதற்காக வந்தார்? தன் உயிரை தந்து பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு, உங்களை ஏற்கனவே செய்த பாவத்தை கரைகளெல்லாம் போக்கிவிட்டு, பாவியாகி உங்களை மீட்டெடுத்து தெய்வத்தோடு ஒன்றாய் மாற்றுவதற்காகவே இறைவன் நம்மை மனுஷ ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவாய் தேடி வந்தார். அவரை இரட்சக பெருமான் என்று இந்த வேதம் கூறுகிறது. ரட்சித்து நம்மை ஜீவனை கொடுத்துவிட்டு மீண்டும் அவர் 3ஆம் நாளில் ஜீவனை பெற்று பரத்திலே இப்பொழுது பிதாவும் தெய்வத்தோடு ஒன்றாய் அவர் வாசம் செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அற்புதமான இந்த செயலை நமக்கு கொடுத்த, இந்த தியாகத்தை கொடுத்த, தன் ஜீவனை கொடுத்த இந்த இயேசுபிரானை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மா இருக்கிற இந்த ஜீவன் உயிர் மீட்சி பெற்று, அங்கு உயிர் பெற்று இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே தன் ரத்தத்தை அவர் செஞ்சினார். தன் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவார். இறைவனோடு தொடர்பை அந்த ஜீவனோடு அதை சேர்த்து கொள்வார். அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். என்ன ஜீவன்? இப்பொழுது இருக்கிற அந்த உயிர் அல்ல, அது உலகத்தில் உள்ள மிருகங்கள் கூட இருக்கத்தான் செய்கிறது. தெய்வத்தோடு கொண்ட அந்த ஜீவன் உங்களுக்கு வந்து விட்டபடினாலே நீங்கள் ஐஸ்வர்யவானாய் தேவனோடு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறீர்கள். இந்த பூமியிலே அல்ல, அதை அவன் சேர்த்து வைத்தான். மதியடன் இதுதான் ஜீவன் என்று எண்ணிக்கொண்டான். தெய்வத்தோடு கொண்ட அந்த உறவு உண்டாகி விட்டபடினாலே சமாதானம் உண்டாகிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இவ்விதமாய் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கக்கூடிய மேலான அந்த ஐஸ்வர்யத்தை கொட்டி வைத்து விடுவார். ஒருவேளை ஒரு நாளைக்கு 2 முறை தான் கஞ்சி குடித்தாலும் கூட பரவாயில்லை, அவன் ஐஸ்வர்யவானாக இருப்பான், அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவனுடைய மகிழ்ச்சியை பறித்து கொள்வதற்கு இந்த களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் பெரிதாய் அவன் வைப்பதில்லை. உங்களை ஜீவனை காட்டிலும் உங்களுடைய உணவை காட்டிலும் ஜீவன் பெரிது என்று சொன்னாரே, அதுபோல் இந்த உலகத்தில் எதை ஜீவன் என்று மனுஷன் நினைக்கிறானோ, உயிர் வாழ்வதற்கு சாப்பிட்டால்தான் முடியும் என்று மனுஷன் எண்ணுகிறான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகின்றபடி உணவை காட்டிலும் ஜீவன் பெரிதென்று வாழ்கின்ற வாழ்க்கையை அவன் பெற்றுவிடுவான். ஏனென்றால் உணவு இருந்தாலும் சரி, உணவு குறைவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை அவன் இழக்க மாட்டான். தெய்வத்தோடு உறவு கொண்டு ஐஸ்வர்யவானாய் அவன் வாழ்வான். இதுபோன்ற ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜாகிர் ஹுசேன் தெருவில் உள்ளவர்களோ, அன்னை தெரசா தெருவில் உள்ளவர்களோ, அல்லது இந்த சிலோன் காலனியில் இருக்கக்கூடிய மக்களோ, எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். எல்லோரும் அவருடைய
அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவனை பெற வேண்டும். ஜீவன் தருகின்ற தெய்வத்தோடு அவர் ஒன்றாக வேண்டும். அதை ஒன்றாக்க வந்த இயேசுவை அண்டி, இறைவா இரட்சக பெருமானே, என் பாவங்களை கழுவி தெய்வத்தோடு என்னை ஒன்றாக்கும் என்று கேட்க வேண்டும். அப்பொழுது தேவனிடத்திலே அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தொடங்கிவிட்டால் இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு இன்பமாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் புசித்தோம் குடித்தோம் நாளை மரித்தோம் என்பதை போல இருக்கக்கூடிய விரக்தியான வாழ்க்கையை தான் மனுஷன் வாழுவான். நாங்களோ உயிரோட்டமான இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற அப்படின்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எப்பொழுதும் தெய்வத்தோடு உள்ள அந்த ஐஸ்வர்யத்திலே தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த ஐஸ்வர்யம் சமாதானம் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது, சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. அதுபோன்று நிம்மதியான இளைப்பாறுதல் நிறைந்து அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறோம். நாளையை குறித்து கூட கவலைப்படாத ஒரு அற்புத வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த மனுஷன் ஆசையை சேர்த்து வைத்த மனுஷன் அநேக வருஷங்களுக்கு வேண்டும் என்று அவன் பதறி போய் சேர்த்து வைக்கிறான். ஆனால் இவனோ நாளையை குறித்து கூட கவலைப்படாமல் தான் தெய்வம் தந்த அந்த ஜீவனிலே அன்றன்று வாழ்ந்து பெருமகிழ்ச்சி கொண்டவனாய் வாழ்கிறான். இவ்வாறு வாழ்கின்றபடியினால் இந்த 2024ஆம் ஆண்டு முழுதும் வாழ்வான். அதற்கு பிறகும் அவன் உயிர் வாழ வேண்டியிருந்தால் தொடர்ந்து அப்படி வாழ்வான். இறைவனோடு என்றென்றும் வாழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியிலே வாழுவான். கவலையற்று வாழ்கின்ற வாழ்க்கையை அவன் பெற்றிருப்பான். இந்த அற்புத வாழ்க்கையை எல்லோரும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.